பேரன்பு வணக்கம். அதிகாலை 5 மணிக்குள்ள எந்திரிச்சு பச்சை தண்ணில குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் உருவாக்கி மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் நாளே வருவாய் தான் மிக சிறப்பு. எல்லாருக்கும் வருவாய் பெருகட்டும். அற்புதமாக ஆனந்தமாக இன்றைய நாளை கொண்டாடலாம். 21 டே சேலஞ்ச். 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும். அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற நம்ம ஆரம்பித்த பழக்கம். அப்போ 3 மணிக்கெலாம் ஜம்முன்னு எழுந்திரிச்சு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். அழகாக ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு கோழி கூவிரிச்சு எல்லாருமே எழுந்திரிக்கலாம். தூக்கத்தை விட தொழுகையே மேலானது. ரொம்ப சிறப்பு. அதிகாலை இந்த பிரபஞ்ச நேரத்தை உங்களுக்கான நேரமாக பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிகாலை இந்த அப்படி கருங்கும்முன்ன இருட்டு வானம், அந்த கோழி கூவுற சப்தம், விடிவெள்ளி, அடுத்து சூரிய உதயம், அடுத்து வளர்பிறை சந்திரன் எப்படி வளருது, தேய்பிறை சந்திரன் எப்படி தேய்கிறது, இதெல்லாம் நம்ம வானிலை அதிசயங்களை பார்க்கலாம். நட்சத்திர கூட்டங்களை பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக நட்சத்திரம் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்து க்ளவுடி வானங்களை பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு இருப்போம். இன்றைய ஒரு நாள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்கான். நன்றியோடு இருப்போம். நன்றி உணர்வு ஒன்று தாங்க ஞானம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமையில் தொடங்குங்க. அது பல்கி பெருகும். பல நல்ல விஷயங்களை இன்றைய செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் செவ்வாய் வருவாய் அப்படின்ட்டுருக்காங்க. இன்றைய செவ்வாயை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கு புனிதமான நாள் தான். ஒவ்வொரு நாளுக்குள்ள காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம சுவையறிந்து சாப்பிட்ற மாதிரி அதை உணர்ந்து அந்த நாளை நம்ம கொண்டாடலாம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடுவோம். இந்த கணத்தில் இந்த கணத்தில் வாழ பழகுவோம். நிகழ் என்றாலே நமக்கு புகழ்தான். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு. கோழி கூவிருச்சு. ஜம்முன்னு எல்லோரும் எந்திரிங்க. நன்றி. நன்றி.